Hi, welcome to my channel. All updates for you first time channel க்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல TNPSC group 4 exam கான ஆன்சர் கீ தான் வந்து பார்க்க போறோம். சோ இப்போதான் வந்து क्वेश्चन கையில கிடைச்சிச்சு. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா முடிஞ்சளவு எல்லா क्वेश्चंसக்குமே வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த வீடியோல பார்ட் 1 மட்டும் பார்க்கலாம். சோ நான் சொல்றதுல ஏதாவது வந்து क्वेश्चनக்கு ஆன்சர் வந்து ராங்கா இருக்கு அப்படினா நீங்க கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க फ्रेंड्स. சோ ஃபாஸ்டா எல்லாத்துக்குமே வந்து இப்போ ஆன்சர் வந்து செக் பண்ணி பார்த்தறலாம். சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா क्वेश्चन வந்து ஷஃபிள் ஆயிருக்கும். சோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஆன்சர் வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா மரபு நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். இதுக்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கூரை வேய்ந்தனர். நெக்ஸ்ட் பொருந்தாத சொல்லை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஓங்கல் ஓசை. நெக்ஸ்ட் எதிர்ச்சொல் அறிதல்னு கேட்டிருக்காங்க. ஊக்கம்க்கு இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி சோர்வு. நெக்ஸ்ட் பிரித்தெழுதுக. நீளுழைப்பு என்பதை பிரித்தெழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி நீள் பிளஸ் உழைப்பு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி. இதுக்கு ஆப்ஷன் ஏ அருளப்பன். நெக்ஸ்ட் தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி வல்லன். ஏழாவது क्वेश्चन முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி சோழ நாடு. நெக்ஸ்ட் 8th क्वेश्चनக்கு பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு வந்து கொடுத்திருக்காங்க. தொல்காப்பியரின் இவ்வடிகள் குறிப்பிடும் இலக்கியம் எது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி பல்லு. சந்தி இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தூது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி செய்தி படம். நெக்ஸ்ட் 11வது क्वेश्चन தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தின் தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி புதுமை பித்தன். நெக்ஸ்ட் 12வது क्वेश्चन தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர். அதுக்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நா முத்துசாமி. 13வது क्वेश्चन காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி சிரவண பிதுர்பத்தி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 14வது क्वेश्चन பிறவினை சொற்களை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி வருவித்தான் திருத்தினான். இதுதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் 15 பின்வரும் தொடரை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. பூங்குழலி யாழ் மீட்டினாள். இதுக்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி செய்வினை தொடர் தான் வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வினைக்கேற்ற வினா அமைத்தல். வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி வணிக அறிவியல் முதலீட்டை பெறுவதற்கு பொருட்களை கண்டுபிடிக்கிறதா அப்படின்னு தான் வந்து ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் 14 என்றால் ஆப்ஷன் ஏ 18. ரொம்ப சிம்பிளான क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இனியவை 40 பாடலின் ஆசிரியர் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் பி பூதஞ்சேந்தனார். பூவையும் குயில்களும் பொலங்கை வண்டரும். இவ்வடியில் பூவை என்பது டேஷை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி நாகனவாய் பறவைகள். உத்தரகாண்டம் எழுதியவர் ஆப்ஷன் ஏ ஒட்டக்கூத்தர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பிய தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி காந்தியடிகள் தான் சரியான ஆன்சர். தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதற் பாவலர் கேட்டிருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஊமை கவிஞர் சுரதா தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி உடுமலை நாராயண கவி. நெக்ஸ்ட் வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே எனும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் ஆப்ஷன் சி பாவேந்தர் பாரதிதாசன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வா என்ற வேர்ச்சொல்லின் வினை முற்று வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்தால். இது பாத்தீங்கன்னா நிறைய டிஎன்பிஎஸ்சி क्वेश्चनல இந்த क्वेश्चन வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என அறிந்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி எழுவாய் தொடர் தான் வந்து சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓர் அடியுள் முதல் 3 4 சீர்களில் முதல் எழுத்து அளவொத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது டேஷ் எதுகை ஆகும்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி மேற்கதுவாய் எதுகை தான் வந்து கரெக்டான ஆன்சர். படமாக கோயில் பகவருக்கு ஒன்றி ஈல் அப்படின்னு ஒரு பாடல் கொடுத்து இப்பாடலில் பயின்று வந்துள்ள மோனை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ 28க்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா சி பொழிப்பு மோனை தான் வந்து கரெக்ட். எவ்வகை வாக்கியம் என அறைகன்னு கேட்டிருக்காங்க. பூக்களை பறிக்காதீர்கள். இதுக்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி கட்டளை வாக்கியம். இமில் இசை இலக்கண குறிப்பு அறிகன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி வினைத்தொகை தான் வந்து சரி. நெக்ஸ்ட் மல்லிகை சூடினாள் என்பது ஆப்ஷன் சி பொருளாகு பெயர். நெக்ஸ்ட் 32க்கு பாத்தீங்கன்னா ஒரு பொறுத்துக்க வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஏ தான் வரும். 1 3 4 2. ஸோ கரெக்டாக எழுதியிருக்கீங்களான்னு ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 33 தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவன் கேட்டிருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி சிவை தாமோதரனார் தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கூற்று 1 2 பத்தி கேட்டிருக்காங்க. 34 இதுக்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி கூற்று 2 மட்டும் சரி.
அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இரா இளங்குமரனார். இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராசராச சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ராசசிம்மேச்சுரம் கோயில். நெக்ஸ்ட் 37 சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ குடக்கூத்து, யோக சமாதி உகந்தவர் சித்தரை என்றவர், ஆப்ஷன் பி திருமூலர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெட்ட வெளியை கடவுளாக வழிபடுபவர்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கடுவெளி சித்தர் தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் அகர வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டாக இருக்கும். கேழ்வர், சாவக, நசையி, நல்குவர், பொலிக்கும், போத்து, மஞ்சை இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 41 பார்த்தீங்கன்னா தா என்ற வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தந்தவர். வேர் சொல்லை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. மலர் வீட்டுக்கு சென்றால். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி செல் தான் வந்து கரெக்ட். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல்னு கேட்டிருக்காங்க. சூழ் சூழ் சூழ். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வரும். கருப்பம் சுற்று சபதம். நெக்ஸ்ட் பிழையற்ற தொடரை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ எங்களூரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். இதுதான் வந்து கரெக்ட். பாடை மாக்கள் என அழைக்கப்படுபவர்கள் யாவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பழமொழி பேசும் மக்கள். நெக்ஸ்ட் ஒரு பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. மணிமேகலை எழுதினது யாரு, சிலப்பதிகாரம் எழுதினது யாருன்னு. ரொம்ப ஈஸியானது. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வரும். 2 4 1 3. முடிக்கெழு வேந்தர் மூவருக்கும் உரியது என அழைக்கப்படும் காப்பியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம் சரியான விடை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 48 ஓங்கு தன்பனை சூழ் நீப வனத்தை நீத்து ஒரு போதனும் இவ்வடியில் நீபவனம் என்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கடம்பவனம். திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசியின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 40 அடி உயரத்தில். நெக்ஸ்ட் 50ஆவதும் பார்த்தீங்கன்னா ஒரு பொறுத்துக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 3 2 4 1 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் அடுத்த 50 கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்த வீடியோஸும் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏதாவது தப்பாக இருக்குது, இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் தப்புனா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.